ஹே ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எம்மி சில்லி. நான் ஷாலினி. இன்னைக்கு தீபாவளி ஸ்பெஷலாக நல்ல யம்மியான சந்திரகலா ஸ்வீட் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். யூஸ்வலாக அது மைதா மாவில் தான் செய்வாங்க. பட் இன்னைக்கு நம்ம கோதுமை மாவு வச்சு செய்ய போகிறோம். சூரியகலா இருக்கு இல்லையா, அதோட ஷேப்பும் எப்படி செய்யுதுன்னு காமிச்சிருக்கேன். எப்போ இந்த மாதிரி ஸ்வீட்லாம் நம்ம வெளியே தான் வாங்குவோம், வீட்டில் செய்யறது கஷ்டம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். பட் செஞ்சிட்டோம் அப்படின்னா அது ரொம்ப ஈஸியாக தெரியும் நமக்கு. அப்புறம் நீங்கள் ரெகுலராக அதை வீட்லேயே செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. இப்போ இந்த ஸ்வீட்டான ஸ்வீட் எப்படி செய்யறதுன்னு பார்த்தரலாம். சந்திரகலா ஸ்வீட் செய்யறதுக்கு 1 கப் அளவு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். 1/4 டீஸ்பூன்லயே பாதி அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிருக்கேன். அதோட 1/4 டீஸ்பூன்லயே பாதி அளவுக்கு பேக்கிங் சோடா ஆட் பண்ணிருக்கேன். இதோட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிருக்கேன். பட் 1 கப் கோதுமை மாவுக்கு 1 டேபிள் ஸ்பூன் நெய்ங்கிறது போதுமான அளவு தான். இந்த சால்ட், நெய் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகுற அளவுக்கு ஃபர்ஸ்ட் கையில நல்லா சாஃப்டா கிரம்பிள் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணி நல்லா சாஃப்டா பிசைஞ்சுக்கலாம். மைதா மாவு ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு சோடா உப்பு தேவையில்லை. இது கோதுமை மாவு அப்படின்றனால தான் நான் பேக்கிங் சோடா ஆட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி நான் எடுத்திருக்க குவான்டிட்டியில் உங்களுக்கு 15 to 20 பீசஸ் வரும். உங்களுக்கு அதிகமாக வேணும்னா இதை அப்படியே இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த அவுட்டர் லேயர் டோ ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படியே எடுத்து வச்சிருங்க. இப்போ சென்டர்ல வைக்கிறதுக்கு ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். இதுக்கு 1 கப்ல கொஞ்சம் கம்மியான அளவுக்கு unsweetened கோவா எடுத்திருக்கேன். 180 to 200 கிராம்ஸ் அளவுக்கு வரும். நீங்க இனிப்பா இருக்க கோவா கூட ஆட் பண்ணிக்கலாம். அப்போ நீங்க எக்ஸ்ட்ரா சுகர் ஆட் பண்ண தேவையில்லை. இதோட நட்ஸ் பவுடர் ஆட் பண்றேன். இது பவுடரா இருக்கணும் இல்ல, கிரன்ச்சியா உங்களுக்கு நீங்க லைட்டா மிக்ஸில ஒரு பல்ஸ் விட்டு கூட எடுத்து ஆட் பண்ணலாம். அதுல பாதாம், முந்திரி இது ரெண்டையும் நான் பல்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன். இதோட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணிருக்கேன். இப்போ அந்த சுகரை பவுடர் பண்ணி அது 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஆட் பண்ணிருக்கேன். நீங்க இந்த இடத்துல நாட்டு சக்கரை வேணும்னா கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாம் ஒன்னாகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப மாவு மாதிரி பிசையணும்னு அவசியம் இல்லை, லைட்டா மிக்ஸ் பண்ணி வச்சாவே போதும். கையில எடுத்து ரோல் பண்ணா நல்லா எல்லாம் ஒட்டி வரணும். அது மாதிரி இருந்தால் போதும். உள்ள வைக்க வேண்டிய ஸ்டஃபிங்கும் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். 1 கப் சுகர் எடுத்து அதுக்கு 3/4 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிருக்கேன். இதுல நம்ம போட்டு ஊற வைக்க போறது இல்ல, ஸோ கம்மியான குவான்டிட்டி மட்டும் சுகர் சிரப் செய்யலாம். ஒரு கம்பி பதம் வர அளவுக்கு சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கோங்க. 1/4 டீஸ்பூன்ல பாதி அளவு தான் நான் ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் இந்த குங்குமம் பூ இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் உங்களோட ஆப்ஷன். சுகர் சிரப் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு சுகர் அதில் கட்டி ஃபார்ம் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வேணும்னா ஒரு 2 ட்ராப் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இது இந்த சந்திரகலா ரவுண்ட் ஷேப்புக்கு நீங்கள் கட் பண்ணும். நீங்கள் தனித்தனியாக அந்த மாதிரி செய்யறதுக்கு ரொம்ப டைம் கன்சியூம் ஆகும். அதனால நான் இந்த மாதிரி நிறைய மாவு எடுத்து ஃபுல்லாக அந்த மாதிரி ரோல் பண்ணி இந்த அவுட்டர் லேயர் நல்லா மெல்லிசா தேய்ச்சிக்கணும். இந்த அளவுக்கு எது ரவுண்ட் ஷேப்ல இருந்தாலும் உங்களுக்கு சைஸ் ஏற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. சின்னதாக வேணும்னா சின்னதாக இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. நான் இந்த சைஸ்ல அளவு எடுத்திருக்கேன். உங்களுக்கு பெரிய ஷேப்ல வேணும் அப்படின்னா நீங்க பெரிய ஒரு டிஃபன் பாக்ஸோட இன்னர் சைடு கூட நீங்க அது மாதிரி வச்சு எடுக்கலாம். இப்போ இந்த ரிமைனிங் எடுக்கிறோம்ல மாவு, இதையும் ரோல் பண்ணி நம்ம எதுவுமே வேஸ்ட் பண்ணாம செஞ்சிடலாம். இப்போ இந்த ஸ்டஃபிங் எடுத்துக்கலாம். ஸ்டஃபிங் எடுத்து இந்த மாதிரி கொஞ்சம் ஓவல் ஷேப்ல வச்சு உள்ள வச்சிடலாம். வச்சு இப்போ அதோட கார்னரை ஃபர்ஸ்ட் சீல் பண்ணிருங்க. தண்ணி அந்த இடத்துல அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா சும்மாவே இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ உள்ள லாக் ஆயிடணும். அப்படி இல்லைன்னா அந்த ஸ்டஃபிங் வெளியே ரிலீஸ் ஆயிரும் நம்ம பொரிக்கிறப்ப. ஸோ அதுக்கப்புறம் நம்ம இந்த ஷேப் பண்ணிடலாம். ஜஸ்ட் ஒரு ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணுங்க. இது பார்க்கறதுக்கு உங்களுக்கு கஷ்டமா தெரியும், ஆனால் ரொம்ப ஈஸியா இருக்கும் செய்யறப்ப. லைட்டா ஒரு ப்ரெஸ் பண்ணி ட்விஸ்ட் பண்ணாவே போதும். ஸோ எண்ட் வரைக்கும் நீங்கள் ட்விஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த லாஸ்ட்டில் இருக்கிறத இந்த மாதிரி அடியில் ப்ரெஸ் பண்ணி விட்ருங்க லைட்டாக. இல்லை அந்த இடத்துல உங்களுக்கு நிறைய மாவு இருக்குது அப்படின்னா கொஞ்சமாக நீங்கள் எடுத்துடலாம். இந்த சூரியகலா ஷேப் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப் எடுக்கிறோம் இல்லையா, இது அப்படியே நம்ம இதில் ஸ்டஃபிங் வச்சு ரெண்டையும் க்ளோஸ் பண்ணிட போகிறோம். அதே மாதிரி தான் இதோட கார்னர்ஸில் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி சீல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதே மாதிரியே நீங்கள் ப்ரெஸ் பண்ணி ட்விஸ்ட் பண்ணிங்கன்னா இந்த ஷேப்பும் உங்களுக்கு அழகாக வந்துடும்.
ஸோ அவ்வளோதான், நம்மளோட சூரியகலா ஷேப்பும் ரெடி ஆயிடுச்சு. ஸோ நான் மீதி இருந்த மாவு எல்லாத்தையும் அப்படியே பெருசாக ரோல் பண்ணி ஒரு பெரிய சந்திரகலா செஞ்சுட்டேன். இப்போ இந்த சந்திரகலாவெல்லாம் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு இரும்பு கடாயில் ஆயில் ஊற்றி வச்சுருக்கேன். ஆயில் ஹீட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கணும். நான் சிம்மில் தான் வச்சுருக்கேன். இது கொஞ்சம் வேக டைம் எடுக்குன்றனால நம்ம கம்மியாக சிம்மில் வச்சு தான் இதை வந்து ஃப்ரை பண்ணணும். ஸோ அவ்வளோதான், ஃப்ரை ஆகிடுச்சு எல்லாமே. இந்த மாதிரி எல்லாமே நல்லா மேலே வந்துருச்சு. இப்போ இதை எடுத்து நம்ம செஞ்சு வச்சுருந்த இந்த சுகர் சிரப்பில் ஆட் பண்ணிக்கலாம். அட் அ டைம் எல்லாமே போட்டோம் அப்படின்னா சிரப் வந்து நமக்கு பத்தாது. ஸோ நான் வந்து ஒவ்வொரு செட்டாக போட்டுக்க போகிறேன் தனித்தனியாக. இது வந்து ஃபுல்லாக நம்ம குலாப் ஜாமுன் மாதிரி ஃபுல்லாக அதுலேயே வந்து ஊற வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ நம்ம போட்டுட்டு ஒரு 5 to 10 minutes ஒரு செட்டிங் வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்துடலாம். நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு அடுத்தது ஃப்ரை பண்ணது மீதியையும் அதில் போட்டு அந்த மாதிரி நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஸோ அவ்வளோதான், இப்போ அந்த சந்திரகலாவும் வந்து ரெடி ஆயிடுச்சு. பார்க்குறதுக்கு எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்க. இதை வந்து நம்ம வெளியே வாங்கணுன்ற அவசியம் இல்லை, வீட்லேயே அழகாக செஞ்சு நம்ம சாப்பிட்லாம். ஸோ தட்ஸ் ஆல், நம்மளோட சூப்பரான சந்திரகலா செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த ஃபெஸ்டிவலுக்கு உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கீழே மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் உங்களோட ஃபீட்பேக்கை போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த ஸ்வீட்டான ஸ்வீட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. ஆரோக்கியமான உணவை அறுசுவையோடு சாப்பிடுங்க. தேங்க்யூ.